எப்பவும் டிஃபனுக்கு இட்லி தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த குழிப்பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க என்னோட ஸ்டைலில் இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு இட்லி அரிசி, 2 கப்பு பச்சரிசி, அரை கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 5 மணி நேரம் நல்லா ஊறினதும் இதை நல்லா குறைங்கிற பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை உப்பு போட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 1 கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 2 ஏலக்காயை தட்டி சேர்த்து இதை மாவோட நல்லா வடிகட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாகு நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பணியார சட்டியை வச்சு அதில் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் பணியாரத்தை ஊற்றுங்க. இது நல்லா 2 பக்கமும் நல்லா முருகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.